கவனிங்க. சமன்பாடு தொகுதியில முதலாவது நாங்க ஆரம்பிப்போம். எப்பயுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 5ல நாங்க எப்பயுமே எந்த தொகுதி ஆரம்பிச்சாலும் சமன்பாடு தொகுதியோ சுவாச எந்த தொகுதி ஆரம்பிச்சாலும் ஆரம்ப பகுதி ஆரம்ப தியரி எப்படி இருக்குன்னு சொன்னா எல்லா விலங்குகளை பத்தியும் ஒரு அறிமுகம் தந்திருப்பான். எல்லா விலங்குகள் பத்தியும் எல்லா விலங்குகள்னு சொன்னா இப்ப நாங்க படிச்சுக்கிறோம் தானே, நிடாரியான்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பித்து பிளட்டிஹில் மின்தஸ், அனலிடா, ஆத்திரபோடா, மொலஸ்கா அப்படி எல்லாம் வந்து மீன்கள், இப்ப இது என்னது, இது என்னத்த கொண்ட்ரிப்தியஸ், ஒஸ்டிப்தியஸ், எம்பிபியா, ரெப்டீலியா, இதெல்லாம் ஒரு ஒரு அப்படியே ஒரு ஓவரால் ஐடியாவோட எடுத்துக்கொண்டுதான் மனுஷன்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி வரும். எப்பயுமே அப்படிதான். எந்த ஒரு தொகுதி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு மத்த விலங்குகள் எல்லாம் இப்படி என்னென்ன, இப்ப உதாரணமா சமன்பாடு தொகுதின்னு சொன்னா மத்த விலங்குகளுக்கு எல்லாம் இப்படி சமன்பாடு தொகுதி இருக்குது, மனுஷன்ல இப்படி. ஃபர்ஸ்ட் தியரி அப்படிதான் எப்பயுமே இருக்கு. எந்த தியரி எடுத்து பார்த்தாலும் எந்த தொகுதி எடுத்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இப்ப சென்சரி ஆர்கன்ஸ் எடுத்தாலுமே கூட மற்ற விலங்குகளுக்கு என்னென்ன புலனங்கள் காணப்படுது அப்படியே வந்து மனுஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப செயல்படுத்துறதுக்கு அதே மாதிரிதான் மற்ற விலங்குகளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொது ஐடியா எடுத்துட்டு தான் நம்ம செயல்படுறது ஆரம்பம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. அந்த அறிமுகத்தை இன்றைக்கு பார்த்துடலாம். உங்களுக்கு பாருங்க. சரி, முதலாவது விஷயம் நாங்க விலங்குகள் சொல்லக்கொள்ள, சரியா, விலங்குகள் யாவும் சொல்லுவோம் நாங்க இரசாயன, சரியா, இரசாயன பிறப்போசணிகள். விலங்குகள் யாவும் இரசாயன பிறப்போசணிகள். ஏன் அப்படி சொல்றோம் நாங்க இரசாயன பிறப்போசணிகள் சொன்னா புள்ளி நான் தர்ற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் புதுசா யார் சார் யூனிட் 5க்கு சேர்ந்துக்கிறீங்கன்னு சொன்னா தர்ற எக்ஸ்பிளனேஷன் புக்குன்னு எழுதி வைங்க. சரியா, இது நான் விளங்கப்படுத்துறது. டியூட்டோமேட்டிக்கு தானே கையில டியூட்டோ எழுதி வச்சுக்கோங்க. எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதான் எழுதுறது. நீங்க கிளாஸ்ல எழுதுறது இதுதான். நான் தர எக்ஸ்பிளனேஷன் நீங்க குட்டி குட்டியா எழுதினா சார் ஒரு எக்ஸ்பிளனேஷன் புக் கொண்டு எடுத்து 10 வந்து எழுதி வைக்கல, நீட்டா எழுதி வைங்க. நான் நீட்டா தராட்டி நீங்க நீட்டா எழுதி வைங்க. சரி, இரசாயன பிறப்போசணிகள் சொல்லப்படுது யாவும் விலங்குகள் எல்லாமே இரசாயன பிறப்போசணிகளா? ஏன் உங்களுக்கு தெரியும். பிறப்போசணிகள் என்று சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் முடிகிற, இரசாயனன்னு சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தம் முடிகிற. சரியா, இரசாயனன்னு சொல்றதுக்கான காரணம் என்னென்றால் விலங்குகள் சக்தி மூலமாக பயன்படுத்துறது இரசாயன சக்தியை. இரசாயன சக்தியை கொண்டுதான் சக்தியை பெற்றுக்கொள்றது. தாவரத்தை பொறுத்தவரையில தாவரத்துல சக்தி மூலம் எதுன்னா ஒளிச்சல். சரியா? அதனாலதான் தாவரங்களை நாம ஒளித்தற்போசணிகள் என்று சொல்றோம். ஒளிச்சக்தியை சக்தி மூலமா பயன்படுத்தி தான் சக்தி மூலம் ஒளி சக்தி மூலம் ஒளிச்சக்தி. ஆகவே நாம ஒளித்தற்போசணி சொல்றோம். ஏன் நம்ம பிறப்போசணி சொல்றோம்? பிறப்போசணி என்று சொன்னால் விலங்குகளிட கார்பன் மூலம் சேதன சேர்வைன்னு அர்த்தம். விலங்குகளிட கார்பன் மூலம் சேதன சேர்வையா இருந்தா, அதாவது விலங்குகள் கார்பனை பெற்றுக்கொள்றது சேதன சேர்வைகள் மூலமாக இருந்தால், ஆகவே அதனாலதான் நம்ம பிறப்போசணிகள் சொல்றோம். இட- அப்ப இரசாயன பிறப்போசணிகள் சொன்னா சக்தி மூலம் இரசாயன சக்தி, கார்பன் மூலம் சேதன சேர்வை. இரசாயன சக்தியை சக்தி மூலமாகவும் கார்பன் மூலமாக சேதன சேர்வையும் கொண்டுள்ள அங்கிகளை தான் நாங்க இரசாயன பிறப்போசணிகள் என்று சொல்றோம். இது முதலாவது தெரிய வேண்டிய விஷயம். சரியா? அப்ப என்ன நடக்கும், இந்த விலங்குகள் என்ன செய்யணும்னா இரசாயன சேர்வைகளை பெற்று அதை உடைச்சு அதுல இருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதே மாதிரிதான் அந்த இரசாயன சேர்வையில தான் கார்பனையும் பெற்றுக்கொள்ளும். இப்ப இன்னைக்கு நான் சொல்றேன் தானே, சக்தி மூலம் இரசாயன சக்தி, கார்பன் மூலம் சேதன சேர்வை. உண்மையிலே வந்து ரெண்டும் வேற வேற எடுக்கிறல்ல. ஒரு சேதன சேர்வை எடுக்கும், அதுல இருந்து கார்பன் எடுத்துக்கொள்ளும், அதை உடைச்சி சக்தியும் பெற்றுக்கொள்ளும். சரியா, அந்த சேதன சேர்வையில் இருக்கிற இரசாயன சக்தியை சக்தி சக்தியாக பெற்றுக்கொள்ளும், அதில் சேதன சேர்வையை உடைச்சுதான் கார்பனையும் பெற்றுக்கொள்ளும். அப்ப சக்தி மூலம் இரசாயன சக்தி, கார்பன் மூலம் சேதன சேர்வை. ரைட்டா? அப்ப கார்பன் மூலத்துக்காக வேண்டி ஆஹ் சேதன சேர்வை வேறையாகவும், கார்பனை பெற்றுக் கொள்றதுக்கு சேதன சேர்வை வேறையாகவும், சக்தியை பெற்றுக் கொள்றதுக்கு சேதன சேர்வை வேறையா எடுக்கிறோம் இல்ல, அப்படி எடுக்கிறல்ல. ஒரு சேதன சேர்வை எடுக்கும், அந்த சேதன சேர்வை ஏதாவது இருக்கலாம். கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், புரதமா இருக்கலாம், லிப்பிட்டா இருக்கலாம். பெரும்பாலும் இது மூணு தான்.
அப்ப இதுல இதை எடுத்து இதை உடைச்சுதான் காபனை பெற்றுக்கொள்றேன். இதை சாப்பிட்டு காபனை பெற்றுக்கொள்ளும், தனது உடம்புக்கு தேவையான காபனை பெற்றுக்கொள்ளும். அப்படிங்கிற அதே மாதிரிதான் காபனை பெற்றுக்கொள்றதோட அதை உடைச்சு வரக்கூடிய சக்தியை தனக்கு தேவையான சக்தியாக பயன்படுத்திக் கொள்ளும். சக்தி தேவைகளுக்காக பயன்படுத்திக். சரியா? அதான் நாங்க சக்தி மூலம் இரசாயன சக்தி, காபன் மூலம் சேதன சேர்வைன்னு சொல்றோம். ஆனா நீங்க ஆபச்சுக்கோங்க, சக்தி மூலத்துக்கு வேறிய இரசாயனத்தையும் இரசாயன சேர்வைகளையும் காபன் மூலத்துக்காக வேண்டி வேற இரசாயன சேர்வைகள் பெற்றுக்கொள்றல. ஒரே சேதன சேர்வையை சாப்பிட்டு அதுல இருந்து காபனையும் பெற்றுக்கொள்ளும், அதுல இருந்து சக்தியும் பெற்றுக்கொள்ளும். ஆகவே நாங்க விலங்குகளை இரசாயன பிற போசணிகள் சொல்றோம். ரைட்டா? இது முதலாவது விஷயம். அப்ப விலங்குகள்ல போசனை முறைகள், ரைட்டா, பல காணப்படுது. மனிதர்கள் போசனை முறைக்கு வரதுக்கு முதல்ல மத்த எல்லா விலங்குகளை பத்தி ஒரு ஓவரால் ஐடியா எடுத்துக்கொள்ளணும். விலங்குகளோட போசனை முறைகள்ல, சரியா, பிரதானமா ரெண்டு விதமான போசனை முறைகள் விலங்குகள்ல காணும். விலங்குகள் எல்லாமே இரசாயன பிற போசனைகள் தான். ரைட்டா? அதுல அந்த விலங்குகள் எப்படி உணவை பெற்றுக்கொள்ளுது, எப்படியான பிற போசனைகளா இருக்குதுன்னு சொல்லி நாங்க மெயினா ரெண்டா பிரிக்கிறோம். விலங்குகளோட போசனை முறையில ஒன்று விலங்கு முறை போசனை, அப்படி ஒடிக்கிறது. அந்த போசனையோட பேரே விலங்கு முறை போசனை. சரியா? ரெண்டாவது ஒன்றிய வாழ்வு போசனைன்னு சொல்லுவாங்க. இப்ப போசனைன்ற அந்த வேர்டுக்கு அர்த்தம், போசனைன்றதுக்கான அர்த்தம் என்ன? போசனைக்கான அர்த்தம் உணவை பெற்றுக்கொள்றது, அவ்வளவுதான். ஒரு வசனத்துல சொன்னா அவ்வளவு. உணவை பெற்றுக்கொள்ளுதல் என்று சொல்றதை தான் நான் ஒரு வேர்ட்ல போசனைன்னு சொல்றேன். போசனைன்ற உணவை பெற்றுக்கொள்ளுதல். அப்ப விலங்குமுறை போசனைன்னா அது ஒரு வகையான உணவை பெற்றுக்கொள்ற முறை. ஒன்றிய வாழ்வு போசனைன்னு சொன்னா அது இன்னொரு வகையான உணவை பெற்றுக்கொள்ற முறை. போசனைன்றதுக்கான மீனிங் என்ன? உணவை பெற்றுக்கொள்ளுதல். போசனைன்னா உணவை பெற்றுக்கொள்ளுதல். அதாவது உணவை பெற்றுக்கொள்றதுன்றதுக்கான அது நீண்ட வசனத்தை ஒரு சொல்லால சொன்னோம்னா போசனைன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே? இப்ப ரெண்டு வகையான போசனைகள் காணப்படுது: விலங்கு முறை போசனை, ஒன்றிய வாழ்வு போசனை. சரியா? விலங்கு முறை போசனைகள் பல படிமுறைகளை கொண்டிருக்கு. இப்ப நான் சொல்ல போறது விலங்கு முறை போசனையோட வகைகள் அல்ல. விலங்கு முறை போசனை அதுல படிமுறைகள், விலங்கு முறை போசனையோட படிமுறைகள். ரைட்டா? விலங்கு முறை போசனையோட படிமுறைகள் ஒன்று உட்கொள்ளல், ரெண்டு சமிபாடு, மூணு அகத்துறிஞ்சல், நாலு தன்மயமாக்கல், ஐந்து அகற்றல். இது ஒவ்வொன்றும் என்னென்ன நடக்கும்னு சொல்லி நாங்க படிக்க போறோம். உட்கொள்ளுதல், அதுல காணப்படக்கூடிய முறைகள், சமிபாடுன்னு சொல்லக்கூடிய எப்படி நடக்குது, அகத்துறிஞ்சல் எப்படி நடக்குது, தன்மயமாக்கல், அகற்றல், இதெல்லாம் தனித்தனியா படிக்க போறோம். அப்ப விலங்குமுறை போசனைன்னு சொல்லக்குள்ள இந்த 5 படிமுறைகளை உள்ளடக்கிய ஒன்றாக காணப்படும். ஒன்றிய வாழ்வு போசனைன்னு சொல்லக்குள்ள அதுல வகைகளை பார்க்க போறோம். ஒன்றிய வாழ்வு போசனையில காணப்படுற வகைகள் 3 வகைகள் காணப்படுது. நான் தாவரங்களுக்கு பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் பார்க்க போறோம். விலங்குகள்லையும் ஒன்றிய வாழ்வு போசனை 3 வகையாக பிரிக்கப்படும். ஓர